இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரீல்ஸ் போகும் எந்த அளவுக்கு ரொம்ப 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 ஒஸ்ட்டாக போயிட்டுருக்குன்றதுக்கு உதாரணமாக இப்போ நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பொண்ணு ஒரு வீடியோவை போடுறாங்க அப்படின்னாலே அதில் என்ன இருக்குது என்ன இல்லைன்றதை தாண்டி நம்ம பார்க்கறது தான் உண்மை அப்படின்றத மனசில் நம்மளே ஒன்று உருவாக்கி கற்பனையாக கதையாக கமெண்ட் போட்டு ஒன்றும் இல்லாத விஷயத்த கூட ஊதி ஊதி பெருசாக்குற மாதிரி தான் இப்போ நடந்த சம்பவம் ஆயிருக்குங்க. நான் எந்த வீடியோவை பற்றி பேசுகிறேன்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, கேரளா மட்டும் இல்லாமல் இப்போ நாடியே உழுக்குன ஒரு சம்பவம் தான் கேரளா பஸ் ஹராஸ்மெண்ட். இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உயிரோடையே இல்லை, ஒருத்தவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த உயிரோடு இல்லாத நபர் உயிரோடு இருக்கும்போது என்னெல்லாம் பேசக்கூடாதோ இந்த சொசைட்டி அந்த அளவுக்கு அவரை ரொம்பவே மோசமாக பேசி இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க வச்சதே இந்த சொசைட்டி தான் அப்படின்னு சொன்ன நம்புவீங்களா? ஆனால் அதுதான் நிஜம், அதுதான் உண்மை. ஸோ யார் தீபக் அண்டு இந்த வீடியோவில் எடுத்த அந்த பெண்மணி யார், இப்போ அவங்க என்ன ஆனாங்க, இதெல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பொதுவாக நம்மளுடைய சேனலில் எல்லாத்தையும் பற்றியும் பார்க்குறோம். ஸோ ரீசெண்டாக நடந்த பிக் பாஸாக இருக்கட்டும், சொசைட்டியில் நடக்கிற சில முக்கியமான சம்பவங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே தான் நம்ம பார்க்குறோம். அந்த வரிசையில் தான் இப்போது தீபக் கேரளா பஸ் ஹராஸ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த தீபக் அப்படின்ற நபருக்கு 42 வயசாகுது. கேரளா கோழிக்கூட சேர்ந்தவர். ஸோ அங்கே ஒரு ப்ரைவேட் செக்டாரில் தான் இவர் வேலை பார்த்துட்ருக்காரு. வேலை விஷயமா கண்ணூருக்கு இவர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாரு. அப்படி ட்ராவல் பண்ணும்போது அதே பஸ்ஸில் சிம்ஜிதா அப்படின்ற ஒரு பெண்ணும் இருக்காங்க. அந்த பெண் செல்ஃபியும் எடுக்கிறாங்க. அந்த செல்ஃபியோடைய பின்னணி என்னன்றதை அதுக்கான விளக்கமும் அந்த பெண்ணே வீடியோவை ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த பெண் என்ன போட்டிருக்காங்கன்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்ற ஹேஷ்டேகோட செக்ஷுவல் பவுண்ட்ரி வயலேஷன் அப்படின்ற ஒரு கேப்ஷனையும் போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, அத்துமீறி பாலியல் தொல்லை கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு எல்லாருமே, நம்ம கூட ஃபஸ்ட்டு எடுத்ததும் அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பொண்ணை தான் பாராட்டுவோம். பரவாயில்ல, இவ்வளோ தைரியமான பொண்ணு பாரு, எதுவுமே ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் ரொம்ப அப்படியே சிம்பிளாக வீடியோ எடுத்து போட்டுடுச்சு பாரு, அதுவும் ஆங்கிளாக இவ்வளோ கரெக்டாக எடுத்து பார்த்துருக்கு பாரு, அப்படிலாம் நம்ம சொன்னாலுமே அதே சமயத்தில் அந்த தீபக் அப்படின்ற நபரையும் ரொம்ப, அதாவது நீலாம் அம்மா வயிற்றில் தான் பிறந்தியா, உனக்கு கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி இல்லையா, நீலாம் எதுக்கு உயிரோடு இருக்க, நீலாம் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாதவ, இப்படி அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அந்த ஒரு வீடியோ மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம எல்லாருமே கமெண்ட் பண்ணுவோம். அதுதான் அங்கேயும் நடந்திருக்கு. இதனால் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு தீபக். ஸோ கிட்டத்தட்ட 2-3 நாளாக பேய் அடிஞ்ச மாதிரி எதுவுமே யார்கிட்டையும் பேசாமல் அந்த வீடியோவை ரொம்ப பேடாக அவங்களுடைய சைட்லேருந்து அவருக்கே கமெண்ட்ஸோடு அனுப்புகிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் மன உளைச்சல் ஆகிறாரு. ரூமுக்குள்ளே போனவர் கதவை சாத்தினவர் தான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அவங்க அம்மா என்ன நம்ம பையன் ரொம்ப நாளாக உள்ளவே இருக்கான், சாப்பிட மாட்டான், தண்ணி குடிக்க மாட்டான், வெளியே 4 பேரை பார்க்க மாட்டானே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கதவை திறந்தா அவர் சூசைட் அட்டம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த குடும்பத்துக்கே. அண்ட் அவரு மட்டும்தான் அந்த குடும்பத்துடைய தூணாகவே இருந்திருக்காரு. ஒரு நேர்மையான மனிதர் அப்படின்ட்டு இப்போ அவரை எல்லாரும் சொல்கிறாங்க. அவங்களுடைய ஃபேமிலி உட்பட ஒருத்தங்களை பற்றி எதுவுமே தெரியாமல், அந்த விஷயம் என்னன்னே தெரியாமல் தப்பாக பேசுகிறது ரொம்ப பெரிய பாவமான செயல். அதுதான் என்னுடைய பையனுக்கும் நடந்திருக்கு. ஏன் இந்த அளவுக்கு என்னுடைய பையனை டார்ச்சர் பண்ணிங்க எல்லாரும்? அந்த வீடியோவில் அப்படி என்ன தான் இருந்தது? ஒரு விஷயம் தப்புனா அதை வீடியோ எடுத்து போட்டு அதை பற்றி பேசினா பரவாயில்ல. அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாமல், அந்த பையனை பற்றியும் தெரியாமல், பொண்ணு பற்றியும் தெரியாமல் ரொம்ப 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 கீழ்த்தரமாக பேசி இப்படி என்னுடைய மகன் உயிரே போயிடுச்சு, இப்போ எங்கள் குடும்பத்துக்கு யார் இருக்கா அப்படின்ட்டு அந்த தீபக்குடைய அம்மா மக்களை பார்த்து கேள்விகளை கேட்குறாங்க. அதை பார்க்கும் போதும் சரி, அவரை பார்த்து அவங்க கதறி அழுவும் போதும் சரி, உண்மையாலே இந்த மனுஷன் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதையும் தாண்டி அந்த வீடியோவை இன்னும் நல்லா உற்று நோக்கணும். அப்படின்னா ஒரு தப்பு நடக்குது, இப்போ பஸ்ஸுலேயே நம்ம போகும்போது பிரேக் போடுறாங்கன்னும் போது தெரியாமல் விழறது வேற, தெரிஞ்சே விழறது வேற. ஸோ இவர் தெரியாமல் லைட்டாக டச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதை தாண்டி
நம்ம மேலே தப்பாக ஒருத்தவங்க கை வைக்கிறாங்கன்னும் போது கண்டிப்பாக எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல நம்ம வந்து அழகழகாக ஆங்கிளெல்லாம் வந்து வீடியோ எடுக்க வாய்ப்பே கிடையாது. அதாவது இந்த சிம்ஜிதா அப்படின்னு சொல்லப்படுற இந்த பொண்ணு ஆங்கிளாக எடுத்திருக்காங்க. அண்ட் அவர் வந்து தள்ளி போனாலும் கிட்ட போய் இவங்க தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப வந்து மன உளைச்சல் ஆளாக்கியிருக்குன்னு தான் சொல்ல முடியுமா அந்த நபரை. உண்மை தெரியாமல் மக்களும் அவரை ரொம்ப தப்பாக பேசுனதுனால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஒரு பக்கம் தீபக்கோடைய இந்த மரண செய்தினா, இன்னொரு பக்கம் சிம்ஜிதா என்ன ஆனாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் வெளியாயிருக்கு. அவங்க வந்து அவங்களுடைய இன்ஸ்டா கேப்ஷனில் ஒரு சைக்காலஜிஸ்ட் அண்டு காமர்ஸில் அவங்க வந்து லெக்சரராகவும் இருக்காங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி அவங்க நிறைய ரீல்ஸ் வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. அந்த வரிசையில் கிடைச்ச இந்த வீடியோக்கு வியூஸ் மட்டுமே 2 மில்லியன் வியூஸ் ஆங்க. அதனாலேயே இவங்க வந்து ஒரு ரீல்ஸ் பைத்தியன்ற அளவுக்கு கூட சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவத்துக்கும் இவங்களுடைய இந்த ரீல்ஸ் இந்த மோகத்துக்கும் பார்த்திங்கன்னா நிறையவே கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் இறந்துட்டாருன்னு பட்சத்தில் எல்லாருமே வந்து ஜஸ்டிஸ் ஃபார் தீபக் அப்படின்னு ஹேஷ்டேக் போடுற இந்த நேரத்தில் அதே சிம்ஜிதா ஒரு வீடியோ ஒன்றா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. நான் ஒன்றும் தெரியாமலாம் வந்து இந்த வீடியோ போடல, தெரிஞ்சு தான் போட்டேன். ஏன்னா அந்த மனுஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் பண்ணார். தெரியாமல் எதுவுமே நடக்கலை. பாலியல் அத்துமீறல் தான் இது. கண்டிப்பாக எனக்கு தெரியும், அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும், நான் எடுக்க வைப்பேன். ஆனால் அவர் இந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுத்திருப்பாரு நான் நினைக்கவே இல்லை. அவர் இறக்கணுன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு முன்னாடி இன்னொரு பெண்ணுக்கிட்ட அவர் இந்த மாதிரி தவறுதலாக நடந்தார். கூட்டமாக இருக்கும்போது பண்ணுறது வேறு, கூட்டம் இல்லாத சமயத்துலையும் இவர் வந்து திரும்ப வாண்டடாக வந்து பண்ணார். அதனால தான் நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அவங்களுடைய தரப்பில் இருந்து விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு இதனால் கண்டனங்கள்லாம் அதிகமாக வர ஆரம்பித்ததை பார்த்து இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை தாண்டி அவங்க ப்ரைவேட்டில் போட்டதாக இருக்கும், மற்ற எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணதாக ஒரு சில தகவல்லாம் வெளியாக இருக்குது. இந்த நிலையில் அவங்கள அரெஸ்ட் பண்ண வீடியோ கூட சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. உண்மையாலே ஒரு ரீல்ஸ் மோகத்தால் நடந்த ஒரு உயிரிழப்பு, அந்த குடும்பத்தோடைய நிலைமை என்ன, அண்டு இப்போது இந்த பொண்ணுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடுச்சு. ஸோ லைக்ஸுக்காக, ஷேருக்காக, கமெண்ட்டுக்காக எதுக்கெலாம் வந்து இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்த பேட் டச் அப்படின்ற ஒரு விஷயம் சமீபத்தில் கூட இந்த பிக் பாஸ் வீட்டில் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டது. அதனாலேயே ஒரு சில மன உளைச்சல்கள்லாம் இருந்தது. ஸோ அதே பேட் டச் அந்த ஒரு சம்பவம் தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆனால் உண்மையாலே தான் அவர் வந்து பேட் டச் பண்ணாரா அப்படின்றதே மிகப்பெரிய கேள்வியாக இருந்த நிலையில தான் அவர் இறந்து போயிட்டார். இப்போ மக்கள் எல்லாமே இது வந்து எதர்ச்சியாக நடந்தது அப்படின்னு சொன்னதுனால இப்போ அந்த பொண்ணை வந்து அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன உண்மை அப்படின்னு தெரியாமல் உடனே நம்ம கையில் ஃபோன் இருக்குன்றதுக்காக எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போடணுன்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்ற பட்சத்தில் அந்த இடத்துல நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம்னு எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக பெண்கள் வந்து அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். ஒரு விஷயம் பிடிக்கல, நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அது முகத்துலேயே தெரியும். ஆனால் செல்ஃபி எடுத்து சிரிச்சுக்கிட்டே ஒரு வீடியோ போடணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. இப்போ அந்த உயிர் போனது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு, யாருமே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அண்ட் இந்த கேஸை எந்த அளவுக்கு கொண்டு போக போகிறாங்க, அண்ட் அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுப்பாங்களா, இல்லை கேஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிடுவாங்களா, ஒரு பொண்ணு எது போட்டாலும் அது உண்மைன்றதை கண்டிப்பாக யாருமே நம்பக்கூடாதுன்றதை இந்த ஒரு வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே ஆண்கள் தான் தவறானவங்க, பெண்கள் எல்லாருமே கரெக்டானவங்களும் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. சில ஆண்களும் நல்லவங்களாக இருக்காங்க, சில பெண்கள் இது போல் தவறானவங்களும் இருக்காங்க. என்ன உண்மை அப்படின்னு தீர விசாரிக்காமல் நம்மளும் தவறுதலாக அதை பற்றி பேசவே கூடாது. ஸோ அதுதான் இந்த ஒரு கேஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த ஒரு கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.